Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு நீங்க Angel's Care கிச்சன்ல பார்க்க போறது பாஸ்மதி ரைஸ். சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ். ரொம்ப டேஸ்டியா and சிம்பிளா 10 minutesல நீங்க ஈஸியா prepare பண்ணலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி Angel's Care சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். நான் இந்த பாஸ்மதி வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ்க்கு 3 ஆளுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி மட்டும் வடிச்சு ட்ரையா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சு தேவையான ஆயில் ஊற்றி அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், ஸ்டார் பூ, லவங்கம், பட்டை போட்டுக்கலாம். இப்போ 3 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் பாதியாக வதங்கினா போதும். இப்போ நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ சின்னதாக நறுக்குன 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட 2 பெரிய கேரட், 10லேருந்து 15 பீன்ஸ் வரைக்கும், அப்புறம் 50 கிராம்ஸ் பச்சை பட்டாணி, ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். அடிபிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு கிரேவி இருக்கிறதுனால இப்போது நம்ம 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி மட்டுமே நான் இப்போது ஊற்ற போகிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கம்மியாக இருந்தால் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரே ஒரு விசில் விடலாம். இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான வாசனை வருது. பிரிஞ்சி கூட நல்லா உதிரியாக குக் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பூ மாதிரி உதிரியாக இருக்குது. இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி கூட சிக்கன், மட்டன் கிரேவி இல்லைன்னா வெறும் தயிர் பச்சடி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.